அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நண்பர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, என்னுடைய உறவினர்களே, இந்த பதிவு எதற்காகவென்றால், உங்களுக்கு சமீபத்தில் தான் திருமணமாகியுள்ளதாம். அப்படியென்றால் இந்த பதிவு உங்களுக்காக தான். நீங்கள் இப்பொழுது திருமண வயதை நெருங்கியவராக இருந்து கூடிய சீக்கிரம் இல்வாழ்க்கையில் நுழையப் போகிறீர்களா? திருமணம் என்ற பந்தத்திற்குள் நுழையப் போகின்றீர்களா? அப்படியென்றால் இன்னும் உங்களுக்காக இந்த பதிவு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், திருமணமான கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் குறைகளை அடுத்தவரிடம் சொல்லாமல், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த ஒரு ஒத்துவராத பிரச்சனைகள் அவர்களுக்குள் நடந்தாலும் அதை அவர்கள் 4 சுவர்களுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயம் அவர்களுக்குள் மட்டும் இருக்கும் பொழுது, ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், பகலில் அவர்கள் இருவரும் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் உரையாடும் பொழுது அவர்களுக்குள் ஒரு சிறிய மனஸ்தாபம், ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படுகின்றது. அந்த கணவன் அதற்கு பிறகு வெளியே சென்று விடுகின்றான். பின் இரவில் வீடு திரும்புகின்றான். அப்பொழுது அந்த மனைவியானவள் பொறுமையாக இருந்து தன்னுடைய கணவன் தன்னிடம் நடந்த கருத்து வேற்றுமைகளையும் ஒரு சிறிய சண்டையையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல், உதாரணத்திற்கு அவளுடைய அம்மாவாக கூட இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அல்லது அவளுடைய உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள், அல்லது மாமியார், வீட்டில் மாமியார் இருந்தால் தனி குடித்தனமாக இல்லாமல் கூட்டு குடித்தனமாக இருந்து வீட்டில் மாமியார் இருந்தால் அந்த மாமியார், இப்படி யாருடனும் அந்த சண்டையை பகிர்ந்து கொள்ளாமல் அவள் சற்று பொறுமையை காத்து வந்தாளேயானால், கணவன் வீடு திரும்பும் பொழுது அந்த சண்டை சரியாகிவிடும். அவன் இரவில் அவளை பார்க்கும் போதும் பேசும்போதும் மதியம் நடந்த சண்டையவே மறந்து விடுவான். அதை விட்டுவிட்டு மதியம் நடந்த ஒரு சின்ன தகராறை, ஒரு சின்ன கருத்து வேற்றுமையை அவள் மற்ற உறவினர்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தால், அவர்கள் அதை அவளுடைய கணவரிடம் கேட்க நேர்ந்தால் கண்டிப்பாக அந்த சண்டை பெரிதாகும். எனவே புதிதாக திருமணமான தம்பதியரே, அல்லது இனிமேல் திருமணம் செய்து கொள்ளப் போகும் இளம் ஆண்களே, இளம் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து உங்களுக்குள் ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை, சின்ன சின்ன சண்டைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 1 நாள் 2 நாள் அவகாசமாக இருந்தால் பொறுமையை நீங்கள் கடைப்பிடித்தால் கண்டிப்பாக அந்த சண்டை மாறிவிடும். அதற்கு பதிலாக நீங்கள் அடுத்தவரிடம் அதை உங்களுடைய தற்சமய அந்த நேரத்துடைய ஒரு மன அமைதிக்காகவும் ஒரு வடிகாலாக அடுத்தவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களானால் அது விஸ்வரூபமாகிவிடும். உங்கள் கணவருக்கு உங்கள் மேல் கோபம் வரும். நம்மை பற்றி அடுத்தவர்களிடம் குறை சொல்லியிருக்கிறாளே என்று உங்கள் மீது கோபப்படுவார். மாறாக நீங்கள் பொறுமை காத்து அவர் அடுத்து வரும் வரை காத்திருந்து அன்புடன் அவரை அடுத்து உபசரித்து அவருக்கு டிஃபன் பரிமாறி சிரித்த முகத்துடன் அவரிடம் நீங்கள் நடந்து கொண்டால் அவருக்கு மதியம் உங்களுடன் சண்டை போட்டதே மறந்துவிடும். உங்கள் இருவருக்குள் அது சரியாகிவிடும். அதனால்தான் அந்த காலத்திலே முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், கணவன் மனைவி சண்டை என்பது வரகாஞ்சோறு வேகும் வரை என்று. அதாவது சாதங்களில் அரிசி வேவதற்கு நிறைய நேரம் ஆகும். ஆனால் வரகரிசி கேள்விப்பட்டீர்களா? வரகரிசி உலை கொதித்து உலையில் நாம் அந்த அரிசியை போட்ட ஒரு 5 நிமிடங்களுக்குள் அந்த அரிசி வெந்துவிடும். அதனால்தான் தெலுங்கில் கூட அதை எப்படி சொல்வார்கள் என்றால், ஆளு மூண்டு ஜடாலு ஆரக்குடு உடையதாகு அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க. தமிழில் புருஷன் பொண்டாட்டி சண்டை வரகாஞ்சோறு வேகிற மாதிரி தான், வேகிற அளவுக்கு தான் அந்த கால டைம். அதே இது அவங்களுக்குள்ளே சரியாக போகிற அந்த சண்டை அடுத்தவர்களிடம் பகிரும் பொழுது
அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டு அவர்களின் இருவரின் குடும்ப வாழ்க்கையே அது பிரித்துவிட காரணமாக அமைந்துவிடும். அதற்காகத்தான் இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இரண்டு பேர் குடும்பங்களிலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல லட்சங்களை செலவு செய்து நடத்திய திருமணம் ஒரு குறையான அற்ப ஆயுசில் அந்த திருமண வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது. துணிந்து செய்த திருமணம் துணிந்த பின் நன்கு வாழ்வதே நல்லறம். திருமணத்தில் துணிந்து நுழைந்த இல்லறம் துணிந்த பின் வாழ்ந்துவிடு நல்லறத்துடன் என்று அன்பு மறையும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது என்று அன்று கூறிய திருவள்ளுவர் இன்று இருந்தால் துணிந்து நுழைந்த இல்லறம் துணிந்த பின் வாழ்ந்துவிடு நல்லறத்துடன் என்று கூறியிருப்பார். இவ்வாறாக கணவன் மனைவி இரண்டு பேரும் அன்புடனும் பாசத்துடனும் ஒருவர் குறைகளை மற்றொருவர் பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து அன்புடன் பழகி இந்த உலகத்திற்கு அவர்கள் அடுத்த சந்ததியினரை கொண்டு வந்து கொடுத்து இரண்டு பேருடைய குடும்பத்திற்கும் அவர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நண்பர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, என்னுடைய உறவினர்களே, இந்த பதிவு எதற்காகவென்றால் உங்களுக்கு சமீபத்தில் தான் திருமணமாகியுள்ளதா? அப்படியென்றால் இந்த பதிவு உங்களுக்காக தான். உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது திருமண வயதை நெருங்கியவராக இருந்து கூடிய சீக்கிரம் இல்வாழ்க்கையில் நுழையப் போகிறீர்களா? திருமணம் என்ற பந்தத்திற்குள் நுழையப் போகின்றீர்களா? அப்படியென்றால் இன்னும் உங்களுக்காக இந்த பதிவு என்று வைத்து கொள்ளுங்கள். ஆம், திருமணமாகி திருமணமான கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் குறைகளை அடுத்தவரிடம் சொல்லாமல் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு ஒத்துவராத பிரச்சனைகள் அவர்களுக்குள் நடந்தாலும் அதை அவர்கள் 4 சுவர்களுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயம் அவர்களுக்குள் மட்டும் இருக்கும் பொழுது, ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், பகலில் அவர்கள் இருவரும் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் உரையாடும் பொழுது அவர்களுக்குள் ஒரு சிறிய மனஸ்தாபம், ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படுகின்றது. அந்த கணவன் அதற்கு பிறகு வெளியே சென்று விடுகின்றான். பின் இரவில் வீடு திரும்புகின்றான். அப்பொழுது அந்த மனைவியானவள் பொறுமையாக இருந்து தன்னுடைய கணவன் தன்னிடம் நடந்த கருத்து வேற்றுமைகளையும் ஒரு சிறிய சண்டையையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல், உதாரணத்திற்கு அவளுடைய அம்மாவாக கூட இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அல்லது அவளுடைய உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள், அல்லது மாமியார், வீட்டில் மாமியார் இருந்தால் தனி குடித்தனமாக இல்லாமல் கூட்டு குடித்தனமாக இருந்து வீட்டில் மாமியார் இருந்தால் அந்த மாமியார், இப்படி யாருடனும் அந்த சண்டையை பகிர்ந்து கொள்ளாமல் அவள் சற்று பொறுமையை காத்து வந்தாளேயானால் கணவன் வீடு திரும்பும் பொழுது அந்த சண்டை சரியாகிவிடும். அவன் இரவில் அவளை பார்க்கும் போதும் பேசும்போதும் மதியம் நடந்த சண்டையவே மறந்து விடுவான். அதை விட்டுவிட்டு மதியம் நடந்த ஒரு சின்ன தகராறை, ஒரு சின்ன கருத்து வேற்றுமையை அவள் மற்ற உறவினர்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் அதை அவளுடைய கணவரிடம் கேட்க நேர்ந்தால் கண்டிப்பாக அந்த சண்டை பெரிதாகும். எனவே புதிதாக திருமணமான தம்பதியரே, அல்லது இனிமேல் திருமணம் செய்து கொள்ளப் போகும் இளம் ஆண்களே, இளம் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து உங்களுக்குள் ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை, சின்ன சின்ன சண்டைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 1 நாள் 2 நாள் அவகாசமாக இருந்தால் பொறுமையை நீங்கள் கடைப்பிடித்தால் கண்டிப்பாக அந்த சண்டை மாறிவிடும். அதற்கு பதிலாக நீங்கள் அடுத்தவரிடம் அதை உங்களுடைய
தற்சமய அந்த நேரத்துடைய ஒரு மன அமைதிக்காகவும் ஒரு வடிகாலாக அடுத்தவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களானால் அது விஸ்வரூபமாகிவிடும். உங்கள் கணவருக்கு உங்கள் மேல் கோபம் வரும். நம்மை பற்றி அடுத்தவர்களிடம் குறை சொல்லியிருக்கிறாளே என்று உங்கள் மீது கோபப்படுவார். மாறாக நீங்கள் பொறுமை காத்து அவர் அடுத்து வரும் வரை காத்திருந்து அன்புடன் அவரை அடுத்து உபசரித்து அவருக்கு டிஃபன் பரிமாறி சிரித்த முகத்துடன் அவரிடம் நீங்கள் நடந்து கொண்டால் அவருக்கு மதியம் உங்களுடன் சண்டை போட்டதே மறந்துவிடும். உங்கள் இருவருக்குள் அது சரியாகிவிடும். அதனால்தான் அந்த காலத்திலே முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், கணவன் மனைவி சண்டை என்பது வரகாஞ்சோறு வேகும் வரை என்று. அதாவது சாதங்களில் அரிசி வேவதற்கு நிறைய நேரம் ஆகும். ஆனால் வரகரிசி கேள்விப்பட்டீர்களா? வரகரிசி உலை கொதித்து உலையில் நாம் அந்த அரிசியை போட்ட ஒரு 5 நிமிடங்களுக்குள் அந்த அரிசி வெந்துவிடும். அதனால்தான் தெலுங்கில் கூட அதை எப்படி சொல்லுவார்கள் என்றால், ஆளு மூண்டு ஜடாலு ஆரக்குடு உடையதாகு அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க. தமிழில் புருஷன் பொண்டாட்டி சண்டை வரகாஞ்சோறு வேகிற மாதிரி தான், வேகிற அளவுக்கு தான் அந்த கால டைம். அதே இது அவங்களுக்குள்ளே சரியாக போகிற அந்த சண்டை அடுத்தவர்களிடம் பகிரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டு அவர்களின் இருவரின் குடும்ப வாழ்க்கையே அது பிரித்துவிட காரணமாக அமைந்துவிடும். அதற்காகத்தான் இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து 2 பேர் குடும்பங்களிலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல லட்சங்களை செலவு செய்து நடத்திய திருமணம் ஒரு குறையான அற்ப ஆயுசில் அந்த திருமண வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது. துணிந்து செய்த திருமணம் துணிந்த பின் நன்கு வாழ்வதே நல்லறம். திருமணத்தில் துணிந்து நுழைந்த இல்லறம் துணிந்த பின் வாழ்ந்துவிடு நல்லறத்துடன் என்று அன்பு மறையும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது என்று அன்று கூறிய திருவள்ளுவர் இன்று இருந்தால் துணிந்து நுழைந்த இல்லறம் துணிந்த பின் வாழ்ந்துவிடு நல்லறத்துடன் என்று கூறியிருப்பார். இவ்வாறாக கணவன் மனைவி 2 பேரும் அன்புடனும் பாசத்துடனும் ஒருவர் குறைகளை மற்றொருவர் பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து அன்புடன் பழகி இந்த உலகத்திற்கு அவர்கள் அடுத்த சந்ததியினரை கொண்டு வந்து கொடுத்து 2 பேருடைய குடும்பத்திற்கும் அவர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நண்பர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, என்னுடைய உறவினர்களே, இந்த பதிவு எதற்காகவென்றால் உங்களுக்கு சமீபத்தில் தான் திருமணமாகியுள்ளதா? அப்படியென்றால் இந்த பதிவு உங்களுக்காக தான். நீங்கள் இப்பொழுது திருமண வயதை நெருங்கியவராக இருந்து கூடிய சீக்கிரம் இல்வாழ்க்கையில் நுழையப் போகிறீர்களா? திருமணம் என்ற பந்தத்திற்குள் நுழையப் போகின்றீர்களா? அப்படியென்றாலும் உங்களுக்காக இந்த பதிவு என்று வைத்து கொள்ளுங்கள். ஆம், திருமணமான கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் குறைகளை அடுத்தவரிடம் சொல்லாமல் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு ஒத்துவராத பிரச்சனைகள் அவர்களுக்குள் நடந்தாலும் அதை அவர்கள் 4 சுவர்களுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயம் அவர்களுக்குள் மட்டும் இருக்கும் பொழுது, ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், பகலில் அவர்கள் இருவரும் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் உரையாடும் பொழுது அவர்களுக்குள் ஒரு சிறிய மனஸ்தாபம், ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படுகின்றது. அந்த கணவன் அதற்கு பிறகு வெளியே சென்று விடுகின்றான். பின் இரவில் வீடு திரும்புகின்றான். அப்பொழுது அந்த மனைவியானவள் பொறுமையாக இருந்து தன்னுடைய கணவன் தன்னிடம் நடந்த கருத்து வேற்றுமைகளையும் ஒரு சிறிய சண்டையையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல், உதாரணத்திற்கு அவளுடைய அம்மாவாக கூட இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அல்லது அவளுடைய உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள், அல்லது மாமியார், வீட்டில் மாமியார் இருந்தால்
தனி குடித்தனமாக இல்லாமல் கூட்டு குடித்தனமாக இருந்து வீட்டில் மாமியார் இருந்தால் அந்த மாமியார் இப்படி யாருடனும் அந்த சண்டையை பகிர்ந்து கொள்ளாமல் அவள் சற்று பொறுமையை காத்து வந்தாளேயானால் கணவன் வீடு திரும்பும் பொழுது அந்த சண்டை சரியாகிவிடும். அவன் இரவில் அவளை பார்க்கும் போதும் பேசும்போதும் மதியம் நடந்த சண்டையவே மறந்து விடுவான். அதை விட்டுவிட்டு மதியம் நடந்த ஒரு சின்ன தகராறை, ஒரு சின்ன கருத்து வேற்றுமையை அவள் மற்ற உறவினர்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் அதை அவளுடைய கணவரிடம் கேட்க நேர்ந்தால் கண்டிப்பாக அந்த சண்டை பெரிதாகும். எனவே புதிதாக திருமணமான தம்பதியரே அல்லது இனிமேல் திருமணம் செய்து கொள்ளப் போகும் இளம் ஆண்களே, இளம் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து உங்களுக்குள் ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை, சின்ன சின்ன சண்டைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 1 நாள் 2 நாள் அவகாசமாக இருந்தால் பொறுமையை நீங்கள் கடைப்பிடித்தால் கண்டிப்பாக அந்த சண்டை மாறிவிடும். அதற்கு பதிலாக நீங்கள் அடுத்தவரிடம் அதை உங்களுடைய தற்சமய அந்த நேரத்துடைய ஒரு மன அமைதிக்காகவும் ஒரு வடிகாலாக அடுத்தவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களானால் அது விஸ்வரூபமாகிவிடும். உங்கள் கணவருக்கு உங்கள் மேல் கோபம் வரும். நம்மை பற்றி அடுத்தவர்களிடம் குறை சொல்லியிருக்கிறாளே என்று உங்கள் மீது கோபப்படுவார். மாறாக நீங்கள் பொறுமை காத்து அவர் அடுத்து வரும் வரை காத்திருந்து அன்புடன் அவரை அடுத்து உபசரித்து அவருக்கு டிஃபன் பரிமாறி சிரித்த முகத்துடன் அவரிடம் நீங்கள் நடந்து கொண்டால் அவருக்கு மதியம் உங்களுடன் சண்டை போட்டதே மறந்துவிடும். உங்கள் இருவருக்குள் அது சரியாகிவிடும். அதனால்தான் அந்த காலத்திலே முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், கணவன் மனைவி சண்டை என்பது வரகாஞ்சோறு வேகும் வரை என்று. அதாவது சாதங்களில் அரிசி வேவதற்கு நிறைய நேரம் ஆகும். ஆனால் வரகரிசி கேள்விப்பட்டீர்களா? வரகரிசி உலை கொதித்து உலையில் நாம் அந்த அரிசியை போட்ட ஒரு 5 நிமிடங்களுக்குள் அந்த அரிசி வெந்துவிடும். அதனால்தான் தெலுங்கில் கூட அதை எப்படி சொல்லுவார்கள் என்றால், ஆளு மூண்டு ஜடாலு ஆரக்குடு உடையதாகு அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க. தமிழில் புருஷன் பொண்டாட்டி சண்டை வரகாஞ்சோறு வேகிற மாதிரி தான், வேகிற அளவுக்கு தான் அந்த கால டைம். அதே இது அவங்களுக்குள்ள சரியாக போகிற அந்த சண்டை அடுத்தவர்களிடம் பகிரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டு அவர்களின் இருவரின் குடும்ப வாழ்க்கையே அது பிரித்துவிட காரணமாக அமைந்துவிடும். அதற்காகத்தான் இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து 2 பேர் குடும்பங்களிலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல லட்சங்களை செலவு செய்து நடத்திய திருமணம் ஒரு குறையான அற்ப ஆயுசில் அந்த திருமண வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது. துணிந்து செய்த திருமணம் துணிந்த பின் நன்கு வாழ்வதே நல்லறம். திருமணத்தில் துணிந்து நுழைந்த இல்லறம் துணிந்த பின் வாழ்ந்துவிடு நல்லறத்துடன் என்று அன்பு மறையும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது என்று அன்று கூறிய திருவள்ளுவர் இன்று இருந்தால் துணிந்து நுழைந்த இல்லறம் துணிந்த பின் வாழ்ந்துவிடு நல்லறத்துடன் என்று கூறியிருப்பார். இவ்வாறாக கணவன் மனைவி 2 பேரும் அன்புடனும் பாசத்துடனும் ஒருவர் குறைகளை மற்றொருவர் பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து அன்புடன் பழகி இந்த உலகத்திற்கு அவர்கள் அடுத்த சந்ததியினரை கொண்டு வந்து கொடுத்து 2 பேருடைய குடும்பத்திற்கும் அவர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.